அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனி பாரதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோ வழியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இழந்த காடுகளை விதைப்பந்துகள் மூலம் உருவாக்குவோம். காடுகளை உருவாக்குறோமோ இல்லையோ, மரங்களை வளர்க்குறதுக்கான ஒரு விஷயந்தான் ஃபாரஸ்ட் கிரியேஷன் த்ரூ சீட் பால்ஸ். இந்த சீட் பால் அப்படிங்கிறது எப்படி பண்ண போகிறோன்னா, எப்படி டார்கெட் வச்சுருக்கோம், எப்படி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்க போகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு 1,00,000 விதைப்பந்துகள். ஒரு மாதத்துக்கு 1,00,000 விதைப்பந்துகளை நம்ம ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு 12 மாதத்துக்கு 12,00,000 மரங்களை இந்த விதைப்பந்துகள் மூலம் நம்ம உருவாக்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த விதைப்பந்துகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைனி பால், சின்ன நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தியான ஒரு மரத்தினுடைய விதை உள்ளே இருக்குது. இது அரச மரம் இருக்கலாம், ஆலமரமாக இருக்கலாம், இது ஒரு வேப்ப மரமாக இருக்கலாம், புளிய மரமாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 10 விதமான மரங்கள் தானாக எல்லா விதமான கிளைமேட்லேயும் தாங்கி வளரக்கூடிய மரங்கள். வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரம், வாதநாராயணன், சிறுகொன்றை, அப்புறம் பார்த்திங்கன்னா நாவல் மரம், இந்த மாதிரி 10 விதமான மரங்களுடைய விதைகளை, நேர்த்தியான விதைகளை தேர்ந்தெடுத்து இந்த விதைப்பந்துகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹைவேஸ்லேயும் இந்த மாதிரி கியாஸ்க்கு செட் பண்ணி அங்கே போகக்கூடிய வாகனங்கள், கார், அந்த மாதிரி வாகனம், காரு, வேனு, இதில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பேக்கில் போட்டு நம்ம 25 விதைப்பந்துகள், சீட் பால்ஸை இந்த பேக்கில் போட்டு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த விதைப்பந்துகள் நம்ம ஒரு குழி நோண்டி, பழம் நோண்டி, செடி மாதிரி நடணுமான்னு கேட்டால் இல்லை, தேவையில்லை. இது ஜஸ்ட்டு நமக்கு எங்கெல்லாம் மரம் தேவை, இங்கே மரம் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிற இடத்துல, இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டுருக்காங்க, இந்த இடத்துல மரங்கள் இருந்தால் நல்லாயிருக்குன்னா அங்கே ஒரு காரை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த 25 விதைப்பந்துகளை தூவிட்டு போகலாம். இப்போ நம்ம எங்கே கொடுக்குறோம்? ஹைவேஸில் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் திருச்சி ஹைவேல கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஹைவேல போகிறவங்க திருச்சி போகிறவங்களா இருப்பாங்க, மதுரை போகிறவங்களா இருப்பாங்க, நாகர்கோவில் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை இந்த பக்கம் தஞ்சாவூர் போகிறவங்களா இருப்பாங்க, கும்பகோணம் போகிறவங்களா இருப்பாங்க, சேலம், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரி எங்கே வேணால் போகிறவங்களா இருப்பாங்க. அவங்க போகிறவங்க நம்ம பொதுவாக ஹைவேஸில் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம 2 பக்கமும் நிறைய மரங்கள் இருந்த காலம் ஒன்று. இப்போ ரோடு விரிவாக்கம் அப்படிங்கிறதுனால மரங்கள் எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களை வெட்டி நம்ம மரங்களை நிறைய வெட்டிட்டோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த விதைப்பந்துகளை தூவிட்டு போனால் போகிறோம். இந்த விதைப்பந்துகள் 1 வருஷம் வரைக்கும் மழையே இல்லைன்னா கூட அப்படியே இருக்கும். இந்த 1 வருஷம் கழித்து மழை பெய்யுது வச்சுப்போமே, மழை பெய்ஞ்ச உடனே ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே இந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்ச உடனே பார்த்திங்கன்னா இது ஒரு மரமாக உருவாகும். நம்மளுடைய டார்கெட் ஒரு மாதத்துக்கு 1,00,000 விதைப்பந்துகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இப்போ மரத்தை வளர்க்கணும்? மரத்தினுடைய மரங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் நமக்கு பெரிய பிரச்சனை, உலக அளவில் பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காடுகளை உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய காடுகளை வெட்டியாச்சு, நிறைய டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு. ஸோ இதுக்காக நம்ம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், காடுகளை அழிச்சிட்டோம். இந்த மாதிரி இந்த மரங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த மனிதனாக இருக்கலாம், எந்த விதமான ஜீவராசிகள், மிருகங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவை. இந்த மரங்கள் தான் இறைவன் கொடுத்த ஒரு கொடைன்னு சொல்லலாம். இந்த இறைவன் கொடுத்த கொடை என்னென்னா, இந்த மரங்கள் வெளியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் மண்ணோட அரிப்பை தடுக்கும், மண் அரிப்பை தடுக்கும். அது இல்லாமல் வெள்ள காலங்களில் வெள்ளம் வரும்பொழுது இது அந்த வெள்ளத்தினுடைய அந்த ஃபோர்ஸை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மரங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் மரங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய காய்கனி, பழம், இது எல்லாமே மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள விஷயம். அது இல்லாமல் ஒரு மரமும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனுடைய வேராக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், அதனுடைய பட்டையாக இருக்கலாம், இது எல்லாமே ஒன்று மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்காக நிறைய நம்ம இன்றைக்கி நம்ம உலக அளவில் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அது இல்லாமல் மரங்கள் அதிகமாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வெப்பம் டெம்பரேச்சர் கூலாகவே மெயின்டைன் பண்ணும். மரத்துக்கு கீழே போனீங்கன்னா, வெயிலேருந்து ஒரு மரத்துக்கு கீழே போனீங்கன்னா அப்போ தான் தெரியும் அந்த மரத்தினுடைய அருமை. அந்த மரத்தின் அருமை, அந்த வெயிலின் அது பார்த்திங்கன்னா அங்கே தான் தெரியும்.
ஓகேவா? அது இல்லாம நெறைய மிருகங்களுக்கும், நெறைய வந்து பறவைகளுக்கும் வந்து இது வந்து ஒரு ஷெல்டரா இது வந்து மரங்கள் வந்து இருக்கு. இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஏன் இந்த மரங்கள் அவசியம் அப்படின்னு கேட்டா, மரங்கள் வந்து இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுக்கு காரணம் நமக்கு வந்து போதுமான ஆக்ஸிஜன் இல்ல. இந்த ஆக்ஸிஜன் வந்து மனிதனுக்கு சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். நமக்கு சரி, நமக்கு வர அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கும் சரி, நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நெனச்சோம்னா, இந்த மரங்கள வந்து ஏதோ ஒரு ரூபத்தில நம்ம வந்து மரங்கள வந்து உருவாக்கணும். அதுக்கு இந்த சீட் பால் ப்ரமோஷன் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த நம்ம கையில எடுத்திருக்கோம். நம்மளோட டார்கெட் 1 மாசத்துக்கு 1,00,000 மரம் விதை பந்துகள் மூலியமா நம்ம வந்து உருவாக்கணும். இதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். 1,00,000ன்னும்போது 1 மாசத்துக்கு 12,00,000. இது வந்து போக, போக, போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். இதுக்கு நம்ம வந்து விதை பந்துகள வந்து போறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா தான் குடுக்க போறோம். இந்த ஃப்ரீயா குடுக்கும் பொழுது, இதுக்கான செலவு இருக்கு. இந்த விதை பந்துகள உருவாக்குறது, விதைகள வந்து நேர்த்தியா வந்து நம்ம வந்து அ அத வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பேப்பர் பேக்கு, அப்புறம் வந்து இந்த கியாஸ்க் செட் பண்ணி, இதுக்கு வந்து தேவையான வாலண்டியர்ஸ் வராங்கன்னா, அந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் வந்து அவங்கள வந்து ஃபீட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு கான்ட்ரிபியூஷன் தேவை. இந்த கான்ட்ரிபியூஷன வந்து நீங்க வந்து பண்ணலாம். மினிமம் எவ்வளோ பண்ணலான்னா, நீங்க ரூ. 1000லேருந்து பண்ணலாம். ரூ. 1000 பண்ணலாம், ரூ. 2000 பண்ணலாம், ரூ. 5000 பண்ணலாம். உங்க விருப்பம். இந்த ரூ. 1000 பண்றவங்க, இன்னைக்கு வந்து இந்த ரூ. 1000ங்கிறது இன்னைக்கு காலகட்டங்கள்ல, நம்ம குடும்பத்தோட ஒரு சினிமாவுக்கு போனோம்னா, குறைஞ்சது ஒரு ரூ. 2000ங்கிறது ஈஸியாகும். ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரூ. 2000 செலவு பண்ணுறோம். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், குடும்பத்தோட போய் சாப்பிட்றோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றோம்னா, ரூ. 1000ங்கிறது ஒரு மினிமம் பேர் மினிமமா நமக்கு வந்து பில் வந்துரும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. ஆனா, இந்த விதைப்பந்துகள் நீங்க குடுக்கக்கூடிய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனும் வருங்கால ஜெனரேஷன், நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து ஒரு பெரிய பேருதவியா இருக்கும். இது இங்க குடுக்கக்கூடிய விஷயம். அது இல்லாம இந்த விதைப்பந்துகள் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இத வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல வந்து நான் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரூ. 10,000 குடுத்து இதுல இன்வால்வ் பண்ணலாம். அவங்கள என்ன பண்றோம்னா, சீட் அம்பாசிடர்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு 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 அங்கமா நம்ம கொண்டு வரோம். இந்த சீட் அம்பாசிடர் அப்படிங்கிறவங்க எங்கெல்லாம் இந்த மாரி கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து பண்ணுறோமோ, எங்கெல்லாம் இந்த மாரி ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ, அங்க வந்து கலந்துக்கலாம். அவங்க வந்து இப்போ சப்போஸ் நான் ஈரோட்ல இருக்கேன், திருப்பூர்ல இருக்கேன், எங்க ஊர்ல பண்ணணும்னு நெனச்சா கண்டிப்பா அங்க வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அவங்க தலைமையில பண்ணுவோம். இதுதான் வந்து சீட் அம்பாசிடர். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து இந்த மாரி நான் வந்து ரூ. 10,000 நான் டொனேட் பண்றேன் அப்படின்னா, இந்த பேக் இருக்குல்ல 2 பக்கம் இருக்கு. இதில ஸ்பான்சர்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்கலாம், ஒரு துணி கடை வச்சிருக்கலாம், நகை கடை வச்சிருக்கலாம், இல்ல வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு டீ ஷாப் வச்சிருக்கலாம், எது வேணா வச்சிருக்கலாம். அவங்க அவங்களுடைய பேர் வந்து இங்க வந்து அவங்களுடைய லோகோ, அவங்க பேரு, அவங்க வெப்சைட், அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே இங்க ஸ்பான்சர்ட் அப்படிங்கிற இந்த பேக்ல வந்து நம்ம வந்து போட்டு குடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது யாருக்கெல்லாம் பண்ண போறோம்? சீட் அம்பாசிடர் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருக்கு. சீட் அம்பாசிடர் இவங்க லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல. நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த மூங்கில் மரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மூங்கில் மரம் வந்து சாதாரண மரங்களை விட அதிகமா ஆக்ஸிஜனை வந்து குடுக்கக்கூடியது. அதிகமா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு, அதிகமா ஆக்ஸிஜனை வந்து குடுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 30லேருந்து 35% அதிகமா அப்சர்வ் பண்ணும். மத்த மரங்கள விட கார்பன் டை ஆக்சைட. 30% அதிகமா ஆக்ஸிஜன் குடுக்கும். அதிகமா வேகமா வளரக்கூடிய மரம் மூங்கில். இந்த மூங்கில் மரம் ஒரு வீட்டுக்கு ஒரு மூங்கில் மரம் இருந்தா, அந்த குடும்பத்துக்கு தேவையான 365 நாளுக்கு தேவையான ஆக்ஸிஜன அந்த ஒரு மூங்கில் மரம் குடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த ஒரு ப்ரோகிராம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிராமத்த தேர்ந்தெடுத்து, அந்த கிராமத்தில வந்து ஒரு 2000 வீடு இருக்குன்னா, ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மூங்கில வந்து நம்ம வந்து செடிய குடுக்க போறதில்ல. செடிய வந்து நம்ம குடுத்து, அவங்கள வந்து அந்த செடிய வந்து நட்டு நம்ம குடுக்க போறோம் ஃப்ரீ. இது எல்லாமே ஃப்ரீ தான். இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும், ஒரு ஒரு கிராமத்திலயும் செய்ய போறோம். இது அடுத்த ப்ரோகிராம். இது எல்லாமே ஒரு தொடக்கம் தான். இது வந்து தொடக்கம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் தான். இது வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய ஆதரவு, இதன் மூலியமா நம்ம வந்து பெரிய லெவல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இத பண்ண போறோம். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேம்பு மூங்கில் மரங்களை கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கா இத வந்து ஒரு பேம்பு வந்து கிராப் பைபேக் லீகல் அக்ரீமெண்ட்டோட நம்ம பண்ணிட்டுருக்கோம். இத பத்தி டீட்டெயில் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம், நீங்க கேட்ட விஷயம், இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா தெரியுது. இது வந்து ஒரு நல்ல ஒரு 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 விஷயம். இது வந்து அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு கைங்கரியம், ஒரு ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்க உணர்ந்தீங்க. இது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. கான்ட்ரிபியூட் பண்றது இல்லாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த நல்ல விஷயத்த உங்க மனசுக்கு
பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றி டீட்டெயில் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.